கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்கள் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஆண்டவர் அறியாதவங்க மறிச்சிட்டாங்கன்னா, மாமிசல் நம்ம இருக்கிறனால நம்ம கணவனை இழந்து பிள்ளைங்களை இழந்து இருக்கிறவங்க நம்ம துக்கப்படுவோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம துக்கப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே நம்மளை விட்டு போட்டு விலகிடுவாங்க. நம்ம பிள்ளைகளை நினச்சி கணவன் நினச்சி சோர்ந்து போய் நம்ம படுக்கையில் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவங்க நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. நீங்கள் ஏன் அவங்கள குறித்து மறித்து போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க? அவங்க மறித்து போகவில்லை, இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அதனால நம்மளும் இந்த உலகத்தில் இந்த கர்த்தருக்கு பிரியமானவங்களாக நடந்து நம்மளும் ஒரு நாள் மறித்து போகும்பொழுது கர்த்தரிடத்தில் போய் பரலோக ராஜ்யத்தில் முகமுமாய் பார்ப்போம். அதனால் கவலைப்படாதீங்க, எழுந்து பிரகாசிங்க. சியோனின் குமாரத்தியே எழுந்து பிரகாசி, உனக்கு ஒளி வந்ததுன்ற ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.